குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஒரு வாக்கியங்களில் இணைப்புக்காக சில சொற்களை சேர்க்கிறோம். அதில் காலத்தை குறிப்பவையாக இருப்பவை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதற்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நம்ம டைம் ரெஃபரன்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு பேர். காலத்தை குறிப்பவை. ஐ கோ டு ஸ்கூல் இன் த மார்னிங். காலையில் பள்ளிக்கூடம் செல்கிறேன். அப்போ எப்போ? காலையில். ஒருத்தர் கொண்டு வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு புக்கு கொடு அப்படின்னு. இப்போ நான் படிச்சிட்ருக்கேன், நான் 3 நாளைக்குள்ளே தரேன். ஐ வில் கிவ் யூ வித்தின் 3 days. வித்தின் 3 days, 3 நாட்களுக்குள், 3 நாட்களுக்குள் தருகிறேன். ஐ வில் see you on Sunday. நான் ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்கிறேன். ஆன் சண்டே. கம் at 10 o'clock. டைம் குறிக்கிறது. அட் 10 o'clock. 10 மணிக்கு வா. He got up before sunrise. சூரியன் உதிக்கும் முன்பே அவன் எழுந்து விட்டான். காலையில் தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறது. மே comes after April. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் வருகிறது. இப்போ இந்த ஆஃப்டருங்கிறது டயத்தை குறிக்குது. திஸ் பஸ் கம்ஸ் ஃப்ரம் மயிலாப்பூர். இந்த பேருந்து மயிலாப்பூரிலிருந்து வருகிறது. இட் ஹஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. சின்ஸ் எஸ்டர்டே. வெயிட் ஹியர் டில் ஐ கம். டில் அது வரைன்னு அர்த்தம். நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்திரு. ஹீ இஸ் yet to come. அவன் இன்னமும் வரவேண்டி உள்ளது. அவன் இனிமே தான் வருவான்னு அர்த்தம். ஐ ஹவ் சீன் ஹர் ஆல்ரெடி. நான் அவளை முன்பே பார்த்திருக்கிறேன். முன்பே அல்லது ஏற்கனவே. இப்போ ஆல்ரெடிங்கிறது டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு. இட் வில் டேக் about 2 hours to reach there. அங்கே போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அங்கு செல்வதற்கு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இப்படி சில ப்ரிப்போசிஷன்ஸ் காலத்தை குறிப்பிடுவையாக இருக்கும். அதில் தான் இப்போ ஆன் சண்டே, 10 o'clock, பிஃபோர் சன்ரைஸ், ஆஃப்டர் ஏப்ரல், ஃப்ரம் மயிலாப்பூர், சின்ஸ் எஸ்டர்டே, ஹியர், yet, already, about. இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸை பயன்படுத்தி காலத்தினுடைய குறிப்பை நாம் உணர்த்தி பேச முடியும். இப்படி மேலும் பல வார்த்தைகளை கற்றுக்கொண்டால் நமக்கு கான்வர்சேஷன் என்பது எளிதாகிவிடும். தேங்க்யூ.